திவ்ய திருவடிகளே சரணம். பரம பாகவதாள் திவ்ய திருவடிகளே சரணம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நிகழ்கின்ற மங்களகரமான கலியுகாதி வளத்தை தரக்கூடிய விஸ்வாவசு ஆண்டு உத்தராயண புண்ணிய காலம் பங்குனி மாதம் 19ஆம் நாள் நாளது கிருஷ்ணபட்சத்திற்கு உரிய பிரதமை திதியும் சித்திரை நட்சத்திரமும் மிக அற்புதமாக சித்தயோகமும் கூடியிருக்கக்கூடிய இந்த சுபயோக சுப தினத்திலே 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள் ஹிஜ்ரி ஆண்டு 1447 ஷவ்வால் மாதம் 12ஆம் நாள் ஆக கூடிய இந்த சுபயோக சுப தினத்திலே தர்மபுரி சென்னையிலே வடர் கந்தர்கோட்டத்திற்கு அருகிலே சீரும் சிறப்புமாக எழுந்தருளி தமிழையும் சைவத்தையும் போற்றி வளர்க்கக்கூடிய ஒரு பட்டிமன்ற தலைப்பு தயாராக இருக்கின்றது. காலப்பெருவழியில் சைவமா, சைவப்பெருவழியில் காலமா என்ற ஒரு தலைப்பு. காலத்தை முந்தியதா அல்லது காலத்திற்கு பிந்தியதா என்ற தலைப்பிலே இந்த பட்டிமன்றத்தை நிகழ்த்தினாலும் கூட சைவமே அற்புதமான ஒரு சமயமாக நோன்புற்று அதை வளர்க்கக்கூடிய அந்த பணியிலே சுமார் 120 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடைய சைவ சமய பக்தர்கள் சபையில் அருந்தொண்டாற்றில் கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அது மிகையாக தெரியும். அந்த வகையிலே சபையினுடைய தலைவர், செயலர், பொருளர் மற்றுமுள்ள சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் அடியேனுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு அடியேனுக்கு இட்ட தலைப்பு சற்று வித்தியாசமான தலைப்பு. வைணவமும் இஸ்லாமும் என்ற தலைப்பிலே சில சிந்தனை துளிகளை நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் பெரியவர்கள். முதலிலே சமயம் என்றால் என்ன என்பதனை நாம் பார்க்க, அது தேவைதானா? தேவைதான், முற்றிலும் தேவைதான். இப்ப சமைத்தல் என்ற பொருளிலே இருந்து இந்த சமயம் என்ற சொல்லானது வருகிறது. சாதாரணமா ஒரு அது பக்குவம் அடைதல் என்பது பொருள். பச்சையா இருக்கக்கூடிய காய்கறிகளை எல்லாம் அப்படி கொண்டு வந்து அம்மா என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, கத்திரிக்காய்னா அது மேல இருக்கக்கூடிய காம்பை அகற்றணும், வாழைப்பூனா அது உள்ள இருக்கக்கூடிய தீக்குச்சி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாரை அகற்றணும், ஆக பீன்ஸ் அவரைக்காய்னா மேல இருக்கக்கூடிய அந்த நாரை அகற்றி விட வேண்டும். இதெல்லாம் அகற்றி விட்டு அதை பக்குவமாக ஆய்ந்து சமைத்தலுக்கு உட்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட பிறகுதான் நாம் உண்கின்றோம். இந்த பக்குவப்படக்கூடிய நிலைக்கு சமையல் என்பது பேர். சமையல் என்பது பேர். பொதுவா பொண்ணு கூட உருவாயிட்டா அவள் பக்குவப்பட்டு விட்டாள் என்பதை தெரிவிப்பதற்காக அவள் சமைந்து விட்டாள் என்று நாம் சொல்வது வழக்கம். அதுபோல அந்த சொல்லாட்சி தான் இந்த சமயம் என்ற சொல்லினை பின்பற்றி இருக்கின்றது பெரியோர்கள். ஆக பக்குவப்பட வேண்டும். எது பக்குவப்பட வேண்டும்? இந்த மனம், இந்த ஆன்மா பக்குவப்பட வேண்டும்.
இந்த மனமும் ஆன்மா பக்குவப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு உயர்ந்த பொருளை அதை தூக்கி பிடிக்க வேண்டும். அந்த உயர்ந்த பொருளின் மூலமாக சில தர்மங்களை, சில அறங்களை, சில நியாயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த உயர்ந்த பொருளாகத்தான் ஒவ்வொரு சமயமும் இறைவன் என்று அவரவர்களுக்குரிய வழியிலே பின்பற்றுகின்றார்கள். இதை ஆழ்வார் தான் ரொம்ப அழகாக சொல்றார். ஆழ்வார்கள் மிக அழகாக சொல்லுகிறார். பொது நின்றான் என்று ஆழ்வார் பாசுரத்தில் வருகிறார். விஷ்ணு பகவான் வைஷ்ணவத்திற்கே அதிபதியாக இருந்தாலும் கூட அவனை பொது நின்றான் என்று அழைப்பது. நம்மாழ்வார் எடுத்த உடனே சொல்லுகின்றார், அவரவர் இறையவர் அவரவர் குறைவு அவரவர் விதிபடி அடைய நின்றனரே என்று திவ்ய பிரபந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் மிக அழகாக சேவை சாதிக்கிறார். எந்த இறைவனும் குறைவுபடவில்லை. அவரவருடைய விதிப்பயனின்படி அந்தந்த இறைவனை அவர்கள் பின்பற்றுகின்றார். இங்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்ன, பின்பற்றாமல் இருக்கிறது தப்பு. ஆக எந்த இறைவனை நான் என்னுடைய சரணாகதியாக என்னுடைய ஆத்மார்த்தமாக நினைத்து விட்டோனோ அந்த இறைவனை தொடர்ந்து நினைப்பேன் என்பதுதான் சமயங்களுடைய தத்துவார்த்த நெறியாக விளங்குகின்றது தெரியும். அதிலே இஸ்லாத்து சமயம் அற்புதமாக நம்ம பரத கண்டத்திலே தோன்றி வளர்ந்து சமய பொறை என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே வைணவத்தோடு கைகோர்த்து கொண்டு, தெய்வத்தோடும் சில இடங்களில் கைகோர்த்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் அது நடக்கின்றது. அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் நம்முடைய சபையினர் இந்த தலைப்பினை முன்வைத்திருக்கின்றார்கள் பெரியவர்கள். இப்ப முதல்ல இந்த ஆண்டு கணக்குக்கு வருவோம். நாம சந்திரனை பின்பற்றுகின்றோம். இந்து தர்மமானது சந்திர நாட்காட்டியை பின்பற்றுகின்றது. நேற்று தான் பௌர்ணமி போச்சு, உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வந்தது. ஆக பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்து வந்தா அது பங்குனி மாதம், பங்குனி உத்திரம் என்று. இது எல்லா வருஷத்துலையும் அப்படிதான் வரும். போன மாசம் மக நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்தது, அது மாசி மகம் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகையினாலே பூச நட்சத்திரத்திலே பௌர்ணமி வந்தால் அதை தைப்பூசம் என்றும், சித்ரா நட்சத்திரத்திலே பௌர்ணமி சேர்ந்து வந்ததுன்னா அதை சித்ரா பௌர்ணமி என்றும், விசாக நட்சத்திரத்திலே பௌர்ணமி சேர்ந்து வந்ததுன்னா அதை வைகாசி விசாகம் என்றும் நாம் கொண்டாடுவது. இது ஒவ்வொரு மாசத்தும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைகிறது. அதே போன்றுதான் இஸ்லாத்து பெருமக்கள் அந்த பிறை வழிபாட்டினை, சந்திர வழிபாட்டினை கடைபிடித்து அதன் மூலமாக அவருடைய நாட்காட்டியை வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினமானது ஹிஜ்ரி ஆண்டு 1447 என்று கணக்கிடப்படுகின்றது. இது ஷவ்வால் மாதம் 12ஆம் நாள் என்று இந்திய நாட்காட்டியின்படி சொல்லப்படுகின்றது. ஆக அங்கேயும் 12 மாதங்கள், இங்கேயும் 12 மாதங்கள். இந்த பங்குனி மாதம் என்பது ஒரு உதாரணத்துக்காக நம்ம கணக்கெடுத்துட்டோம்னு சொன்னா 12வது கடைசி ஈற்று மாதமாக இது விளங்குகிறது. சித்திரையிலிருந்து கணக்கெடுத்தோம். நடுவில் சில பேர் வருவா, சித்திரை தப்பு தைன்னு சொல்லுவா. ஆனாலும் நான் காலகாலமாக தமிழ்நாட்டு சொல்லு அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னோம்னு சொன்னா எந்த குழந்தையும் தையில் இருந்து ஆரம்பிக்கிறது. காலகாலமா சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி என்று தான் சொல்லும். இப்ப இருக்கிற குழந்தைகிட்ட தெரியாது, அது ஜனவரி, பிப்ரவரி மட்டும் தான் தெரிய ஆரம்பிக்குது. ஆகையினாலே சித்திரையிலே ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது அற்புதமான. அதே போல அவர்களுக்கு முகரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த திங்களில் இருந்து ஆரம்பித்து மிக அற்புதமான துல்ஹஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாதம் வரை, அது வரைக்கும் கொண்டு போவது 12 மாதங்கள். இங்கே நமக்கு பங்குனி 12வது மாதம் என்று சொன்னால் ஷவ்வால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதமானது அவர்களுக்கு 10வது மாதமாக அமைகின்றது தெரிகிறது. இந்த பங்குனி மாதத்திற்கு ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பது போலவே இஸ்லாத்து மார்க்கத்திலும் ஷவ்வால் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதத்திற்கும் சிறப்புகள் உண்டு என்று சொன்னால் அது மிகையாது. முதல்ல பங்குனி மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் பார்க்கிறோம். பங்குனி உத்திரம் நேற்று போச்சே, அது முருகனுடைய ஆலயங்கள், சிவாலயங்கள், விஷ்ணுவினுடைய ஆலயங்கள், எல்லா ஆலயங்களிலும் விசேஷமான ஒரு திருநாளாக கருதப்படுகின்றது. இந்த பங்குனி உத்திர திருநாளினை
சம்பிரதாயத்திலே கல்யாண திருநாள், கல்யாண விரத திருநாள் என்று நாம் கொண்டாடுவது வழக்கம். அநேக தெய்வங்களுடைய கல்யாணங்கள் இந்த பங்குனி உத்திர திருநாளிலே நடந்திருக்கின்றன. சிவபார்வதி திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்திர தினத்தில், ராமனுக்கும் சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்திர தினத்திலே, முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்திர தினத்திலே, இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் நடந்த திருக்கல்யாணம் இந்த பங்குனி உத்திர தினத்திலே. ஆக மன்மதன் எரிந்து சாம்பலான பிறகு ரதிதேவி சிவபெருமானால் மன்மதன் உயிர்ப்பிக்க பெற்று மன்மதனை அடைந்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். ஆக இப்படியாக எல்லா தெய்வங்களும், ஐயப்பன் தர்மசாஸ்தாவாக உதித்த திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். மகாபாரதத்திலே அர்ஜுனன் பிறந்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இதனால இப்படியாக நம்முடைய தர்மத்திலே இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இதனால என்ன விஷயம்னு கேட்டா, இந்த பங்குனி உத்திர திருநாளை நம்ம ஏற்கனவே சொன்னோம், கல்யாண திருவிரத திருநாள். யாருக்கெல்லாம் இந்த கல்யாணம் தள்ளி போகுதோ, பையனோ பொண்ணோ, ஏதோ ஒரு ஜாதகத்தினுடைய அடிப்படையிலோ தோஷத்தினுடைய அடிப்படையிலோ அவர்களெல்லாம் இந்த கல்யாண விரத திருநாளினுடைய அந்த நோன்பினை கடைபிடித்து, நோன்பு என்பது இங்கேயும் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது. இஸ்லாத்து சமயத்திலும் நோன்பு என்பது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது பெரியது. ஆகையினாலே நோன்பிலிருந்து இறைவனை நினைத்தோம் என்று சொல்வோமேயானால் சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்தேறும் என்பது நம்பிக்கையாக விளங்குகின்றது பெரியது. ஆகையினாலே அங்கே நாம் இப்ப வருகின்றோம், இஸ்லாத்து சமயத்திற்கு வருகின்றோம். ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பு நோக்கும் மாதமானது நிறைவு பெற்று அதற்கு அடுத்த தொடக்க மாதமாக வருவது இந்த ஷவ்வால் மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கடுமையான நோன்பு அந்த ரமலான் நோன்பு என்று சொல்லப்படக்கூடிய நோன்பினை நோக்கின்றார்கள். அதில் அந்த முதல் நாள் கடைசி நாள் முடிஞ்சுட்டு அந்த முதல் நாள் தான் அதை ஈகை திருநாளாக அவர்கள் கொண்டாடுகின்றனர். இதுல சில விஷயங்கள் இருக்கு. இந்த மாதத்திலும் இந்த ஷவ்வால் மாதத்திலும், அதாவது முதிர்ந்த இஸ்லாமியர்கள் மூத்தோர்கள் எல்லோருமே ஒரு 6 நாட்கள் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு 6 தினங்கள் இந்த மாதத்திலே நோன்பினை கடைபிடிப்பது என்பது வழக்கமாக விளங்குகிறது. 6 தினங்கள். அதே போல நம்முடைய சம்பிரதாயத்திலும் அமாவாசையை நாம் பித்ரு தினமாக கொண்டாடுகிறோம். பொதுவாக அந்தந்த பித்ரு தினங்களிலே இப்ப ஒரு சித்திர மாசம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசியில ஒருத்தருக்கு பித்ருகர்மா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சித்திர ஏகாதசி கிருஷ்ணபக்ஷம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே சித்திர மாசம் ஏகாதசி கிருஷ்ணபக்ஷத்துல அவரால் கொடுக்க முடியாம போயிட்டு அப்படின்னு சொன்னா அதற்கு விதிவிலக்காக மாற்றாக வருஷத்துல 3 நாட்கள் நம்முடைய தர்மத்திலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன 3 நாட்கள் அப்படின்னு கேட்டா, முதல் நாளானது ஆடி அமாவாசை என்பது பொதுவான ஒரு தர்ப்பண நாள். அதையும் விட்டுட்டோம்னு சொன்னா புரட்டாசியிலே வரக்கூடிய மாகாண அமாவாசையிலே நாம் விட்டு போன பித்ருக்களுக்கு கர்மாக்கள் செய்யலாம். அதையும் விட்டுட்டோம்னு சொன்னா தை மாத அமாவாசையிலே நாம் பித்ரு கர்மாவாக பொது கர்மாவாக செய்வதற்கான இடங்கள் சம்பிரதாயத்தில் உண்டு. அதுபோல இந்த நோன்பினை நோக்க தவறினால் அல்லது நோன்பு முழுசாக நோக்கு இருந்தாலும் கூட ஒரு 6 தினங்கள் தொடர்ந்து இந்த மாதத்திலே நோன்பு இருந்தால் ஆக அந்த நோன்பிற்கான முழு பயனை பெறுகின்றார்கள் என்பது அவர்களுடைய சம்பிரதாயமாக விளங்குகின்றது பெரியது. இப்ப ஏதோ சில கொள்கையின் மூலமாகத்தான் சமயங்கள் இயங்க முடியும் என்பதை நாம் தீர்மானமாக சொல்லுகிறோம். ஒரு 6 விதமான கொள்கைகளை இஸ்லாத்து சமயம் முன்னெடுக்கின்றது பெரியது. இது என்ன 6 விதமான கொள்கைகள், லட்சணங்கள் என்ன, லட்சியங்கள் என்ன என்பதனை பார்க்கிறோம். இந்த கொள்கைகள் எல்லாம் இறை தூதராக விளங்கக்கூடிய விநாயகத்தினுடைய இந்த சித்தாந்தத்தின்படி அடிப்படையிலே வந்தது என்று சொல்லலாம் பெரியது. இந்த வகையிலே முதல் சித்தாந்தம் அழகான ஒரு சித்தாந்தம். அவர்களுடைய சித்தாந்தமானது ஒருவனே இறைவன், அதாவது இறைவன் ஒருவனே, அவனே அல்லாஹ் என்ற அந்த பெயரோடு திருநாமத்தோடு நாங்கள் அழைக்கின்றோம் என்று முதலான கொள்கையானது விளங்குகின்றது. நாமளும் பிரம்ம மொக்கட்டே பர பிரம்ம மொக்கட்டே
என்று இறைவனை ஒரு பொருளாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஒன்றே குலம் வாங்க ஒருவனே தேவன் என்று திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே சொல்லிவிட்ட பின்பு அந்த திருமூலரை விட சித்தாந்த ரீதியிலே சிந்திக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை என்று ஆகிவிட்ட பின்பு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை நாம் ஆமோதிக்கின்றோம் பெரியவர். அடுத்ததாக இறைவனை நினைக்கக்கூடிய அதே நிலையிலே இரண்டாவது கொள்கையாக இஸ்லாத்து சமயம் என்ன சொல்கின்றது என்று கேட்டால் ஆக தனி மனித ஒழுக்கத்தினை அது வலியுறுத்துகின்றதும் பெரியவர். ஆக ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தான் என்று சொன்னால்தான் ஆக மிக அற்புதமாக இந்த சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் என்பதிலே இந்த இரண்டாவது கொள்கையிலே அவர்கள் முன்னிற்கின்றார்கள் தனி மனித ஒழுக்கத்திலே. ஆக ராமாயணத்திலும் நாம் இதை காட்டுகின்றோம். பாத்திரங்களுடைய அடிப்படையிலே ராமன் தனி மனித ஒழுக்கத்திலே மிகவும் உயர்ந்தவனாக நடையில் நின்று உயர் நாயகன் என்று கம்பநாட்டாழ்வார் மிக அழகாக பாடுவார். தனி மனித ஒழுக்கத்திலே அவனை விட சிறந்தவன் எவனும் இல்லை என்ற நினைப்பிலே. ஆக அதே ராமாயணத்திலே தனி மனித ஒழுக்கத்திலே சீரழிந்திருப்பவனாக ராவணனுடைய கதாபாத்திரமானது சித்தரிக்கப்படுகின்றது பெரியவர். ஆக இரண்டுக்கு நேர்மாறான கதாபாத்திரங்கள் இங்கே சித்தரிக்கப்படுகின்றன. இருந்தாலும் மானுட பிறவியாக பிறந்தாலும் கூட தனி மனித ஒழுக்கத்திலே அவன் நின்று உயர்ந்த காரணத்தினால் இன்றும் அவனை ஸ்ரீராம நவமியிலே அற்புதமாக அவனை தியானித்து அது அயோத்தி சென்று சேவித்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி அவனால் ஓய்வு பெறுகின்றோம் என்று சொன்னால் மிகையாக. ஆக இறைவன் ஒருவனே அவன் ஏகனாக விளங்குகின்றான். அல்லாஹ் என்ற திருப்பெயரோடு என்று அங்கேயும் தனிமனித ஒழுக்கமே சிறந்தது என்று இரண்டாவது கொள்கையிலும். ஆக தனிமனித ஒழுக்கம் சிறந்திருந்தது என்று சொன்னால் பொருளாதாரம், குடும்ப உறவுகள், அரசியல் எல்லாமே சிறந்திருக்கும் என்பது விநாயகத்தினுடைய உள்ளார்ந்த வாக்காக விளங்குகின்றது பெரியவர்கள். அடுத்தது மிக முக்கியமான கொள்கையாக சொல்வது என்னன்னு கேட்டால் அதுதான் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்று இஸ்லாத்து கொள்கை மூன்றாவது கொள்கையாக முன்னெடுக்கின்றது. அதையும் நம்முடைய இந்து தர்மம் மிக அழகாக ஏற்கின்றது. ஆக சமத்துவம் சகோதரத்துவம் ஆக சபையாக விளங்கக்கூடிய அந்த தாய் போன்று இருக்கக்கூடியவளை ராமன் ஏற்றுக்கொள்கின்றான். தாய் ரூபத்திலே சகோதரத்துவம்னா வேடுவனை குகன் என்று சொல்லப்படக்கூடிய வேடுவனை தன்னுடைய 5வது சகோதரனாகவும் ஆக மிக அற்புதமாக வானவர் குலத்தில் ஒரு குரங்கு குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய சுக்ரீவனை 6வது சகோதரனாகவும் ஒரு அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடிய ராவணனுடைய தம்பியாக விளங்கக்கூடிய வீடனனை தம்முடைய 7வது சகோதரனாகவும் ஆக மிக அற்புதமாக 7 சகோதரரை கொண்டு ராமன் விளங்குகின்றான் என்று சொன்னால் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதும் கூட இங்கேயும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது பெரியவர். மிக முக்கியமாக அங்கே அந்த கோட்பாடு என்னன்னு சொன்னா பெண் உரிமை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்வதும் பெண்களுக்கு கல்வி உரிமை வேண்டும் என்று சொல்வதும் 4வது கொள்கையாக அங்கே நிர்ணயிக்கப்படுகின்றன. நாமும் பெண்களை தெய்வமாக வணங்குகின்றோம். ஆக பெண்களுடைய உரிமைக்காக எழுந்ததுதான் கம்பராமாயணம் மகாபாரதம் என்று சொன்னால் அது மிகையாக. ராமாயணம் மகாபாரதம் என்பது இங்கே சூரியகுல தோன்றல்களுக்கு இடையே நிகழ்ந்தது ராமாயணத்தினுடைய வழிமுறை. சந்திரகுல தோன்றல்களுக்கு இடையே நிகழ்ந்தது மகாபாரதத்தினுடைய கதாபாத்திரங்கள். உள்ளார்ந்த விஷயம் என்னன்னு கேட்டா சூரியனும் சந்திரனும் உள்ளவரை இந்த ராமாயணம் மகாபாரதம் அழியாது என்பதனை அற்புதமான ஒரு விஷயமாக கொள்ளலாம் பெரியவர். ஆக சீதா விராட்டி என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணினுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக ராமாயணம், பாஞ்சாலி என்று சொல்லப்படக்கூடிய அவையிலே அவமானப்படுத்தப்பட்ட அவனுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக மகாபாரதம் படைக்கப்பட்டன என்றார். ஆக மிக அற்புதமாக நல்லொழுக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையை அவர்கள் மிக அற்புதமாக 5வது கொள்கையாக முன்னிறுத்துகின்றார்கள். ஆக இன்முகமாக பேசுதல், பணிவாக இருத்தல், வாக்கினை நிறைவேற்றுதல் இதெல்லாம் கூட அவர்களுடைய இந்த நல்லொழுக்கங்களிலே ஒன்றாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது பெரியவர்கள். இதற்கும் ஏகப்பட்ட புராண கதைகள் உண்டு. அங்கேயும் நாம கதைகளை எல்லாம் பார்க்கின்றோம். ஆக வணக்க வழிபாடுகள் என்று ஆக இறைவன் ஒருவனே, அவன் ஒருவனுக்கே என் வணக்கம் என்று ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகையானது அவர்களுடைய தர்மத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றோம்.
அங்கே அவர்கள் ஒருவர் வழிபாடு கிடையாது. இங்கே என்னன்னு கேட்டா, நம்முடைய சைவ வைணவ சமயங்களிலேயே உருவ வழிபாடு உண்டு, அருவுருவ வழிபாடு உண்டு, அருவ வழிபாடு உண்டு. 3 வகையான வழிபாட்டினையும் நாம் மேற்கொள்கிறோம். உருவ வழிபாட்டிற்கு திருமாலுடைய வழிபாட்டினை சொல்லலாம், உருவ. அருவுருவ வழிபாட்டுக்கு லிங்க வழிபாட்டினை சொல்லுகிறோம். அது உருவமாகவும் இருக்காது, சிவனுடைய முழு உருவமாகவும் இருக்காது, உருவமற்ற நிலையிலும் இருக்காது. இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதை அருவுருவ வழிபாடு என்று நாம் சொல்கின்றோம் பெரியவர்கள். அந்த வகையிலே மிக முக்கியமாக அருவ வழிபாடு ஒரு சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்போ நீங்கள் ஆவுடையார் கோவில் போனீங்கன்னா அம்பாளுக்கு பாதம் மட்டும்தான் இருக்கும், மேலே சிலை இருக்காது. நீங்கள் பெரும்பாலும் வைணவ தர்மங்களிலே திருமலைக்கு போனால் கூட மேலே போனீங்கன்னா திருமாலுடைய பாதம் இருக்கும். ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னா ராமர் பாதத்தை நீங்கள் சேவிக்கலாம். ஆகையினாலே பாதம் மட்டும் இருந்து மேலே உருவமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் காணுகின்றோம். ஆக இந்த சம்பிரதாயமானது உருவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றது, அருவுருவத்தையும் ஏற்றுக்கொள்கின்றது. ஆக இந்த சாலகிராமம் இதெல்லாம் வந்து அருவுருவம், எம்பெருமானோருடைய உருவமாக நினைத்து வழிபடுகின்றோம். ஸ்படிகம்லாம் பெருமாளை சாலகிராமத்தில் வழிபடுதல் நல்லது, சிவபெருமானை ஸ்படிகலிங்கமாக வழிபடுதல் நல்லது. ஆக இதெல்லாம் கூட ஒரு அருவுருவ நிலையிலே தான் நாம் பார்க்கின்றோம் பெரியவர். ஆக இந்த 6 கொள்கைகளை வைத்து முன்னெடுத்து இந்த அற்புதமான மார்க்கமாக விளங்கக்கூடிய இஸ்லாத்து மார்க்கமானது இயங்குகின்றது பெரியவர். ஆக ஒருவனே இறைவன், அவனை நாங்கள் அல்லாஹ் என்னும் திருப்பெயரால் அழைக்கின்றோம். ஆக மிக அற்புதமாக அடுத்ததாக தனிமனித ஒழுக்கமே சிறந்தது என்பதனையும், சமத்துவம் சகோதரத்துவம் என்பது எங்களுடைய உரிமைகளாக விளங்குகின்றன. பெண்ணுரிமையை நாங்கள் காப்போம், நல்லொழுக்கங்களே எங்களுடைய வாழ்விலே மிகுந்தும் நிறைந்தும் உள்ளன என்பதையும், ஆக வணக்க வழிபாடுகள் என்றென்றும் நாங்கள் மறக்காத நிலையிலும் மறையாத நிலையிலும் இருக்கின்றன என்ற இந்த 6 கொள்கையின் மூலமாக அற்புதமாக அந்த சமயமானது இயங்குகிறது. இப்ப அப்படியே நாம் என்ன பண்றோம்னு கேட்டால், ராமானுஜாச்சாரியார் வைணவத்திற்கு ஒரு ஏற்றத்தை தருகின்றார். ராமானுஜாச்சாரியார் ஸ்ரீரங்கத்துக்கு போறாங்க, அவருடைய கதை பிரமாதமான கதை. ஆகையினாலே அங்க திருக்கோவிலுக்கு போறார். அந்த கோபுர விமானத்தின் மேலே ஏறி அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே, எல்லாரும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற நிலையிலே அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லுகின்றார். குருநாதரை கேட்கின்றார், உனக்கு மட்டுமே சொல்லப்பட்ட மந்திரத்தை ஏன் எல்லாருக்கும் சொன்னாய்? நீ மட்டும் எல்லாருக்கும் சொன்னால் நீ நரகம் போக கடவாய் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்ட உடனேயே, எல்லாரும் சொர்க்கம் போகும்போது நான் ஒருவன் மட்டும் நரகம் போனால் வேண்டாம் என்று சொல்வேனா? அத்துணை பேரும் எம்பெருமானிடத்தில் போய் சரணடையட்டும் என்று சொன்ன ராமானுஜாச்சாரியார் வைணவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தூதராக, மிக முக்கியமான வழிபாட்டு கடவுளாக, வழிபாட்டு அம்சமாக, ஆச்சாரியராக, குருவாக மதிக்கப்படுகின்றார். மிகச்சரியாக பார்த்தோம் என்று சொல்வோமேயானால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய சரித்திரமானது நிகழ்ந்திருக்கின்றது. கரெக்டா 1000 ஆண்டுகள். ஆக அங்க ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் என்றால் இதையெல்லாம் நாம பார்க்கிறோம். இவர் என்ன பண்றாருன்னா, வைணவம் தழைப்பதற்காக, இப்ப இஸ்லாம் தழைப்பதற்காக 6 விதமான கொள்கைகளை அவர்கள் இயற்றியது போல, வைணவம் தழைப்பதற்காக ராமானுஜாச்சாரியார் ஒரு 6 விதமான கொள்கைகளை இயற்றுகின்றார். இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் வருகின்றன. முதல்ல அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால், இறைவனிடத்திலே ஒரு ஏக்கமயமாக கொண்டிருக்கக்கூடிய இறைவனிடத்திலே, அதாவது விஷ்ணுவே பரம்பொருள், அவனிடத்திலே சரணாகதி அடைய வேண்டும். அவ்வளவுதான் முதல் ஏற்கனவே. மாம் ஏக்கம் பிரஜ என்பது விஷ்ணு பகவானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நாமமாக, ஒரு பெயராக விளங்குகின்றது. அது ஒரு மந்திரம். ஆகையினால மிக அற்புதமாக அங்க என்னன்னு கேட்டால், அவனிடத்திலே சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொல்வோமே, ஆனால் அவன் நம்மை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உன்னையே பிடித்திருப்பேன். அழகார் சொல்றார், சரணாகதி தத்துவத்தை ஆண்டால் உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் தாமங்கள் மாற்றையிலோ என்பாவாய் என்று திருப்பாவையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். ஆகையினாலே சரணாகதி தத்துவம் அந்த ஒருவனாக விளங்கக்கூடிய விஷ்ணுவிற்கே அமைகின்றன என்பது ஏறக்குறைய அங்கு அல்லாஹ் ஒருவனே, இங்கே விஷ்ணு ஒருவனே என்ற தத்துவத்தினை நிலைநாட்டுகின்றது பெரியவர். அடுத்ததாக மிக அற்புதமாக அந்த சரணாகதி தத்துவம் எதன் மூலமாக வருகின்றது என்று சொன்னால், இவர்கள் வழிபாட்டு முறைகள் என்று சொல்வதை போல நாம பக்தி மார்க்கம் என்று அந்த மார்க்கத்தின் மூலமாகத்தான்
இறைவனை அடைய முடியும் என்று அற்புதமாக சொல்லுகின்றார். பக்தியிலே ஏகப்பட்ட பக்திகள் உண்டு, 9 வகையான பக்திகள் உண்டு என்று நாம் சொல்லுகிறோம். கேட்பதின் மூலமாக, பாடுவதின் மூலமாக, நினைப்பதின் மூலமாக, இப்படியாக இயற்றுவதன் மூலமாக, இப்படி 9 வகையான பக்திகளை நம்முடைய சம்பிரதாயத்தில் வைக்கிறோம். எந்த வகையான ஒரு பக்தியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பரம்பொருளாக விளங்கக்கூடிய ஒருவனை அடைய வேண்டும் என்பதுதான் தாற்பயமாக விளங்குகிறது. ஆக முதலாவது கருப்பொருள் சரணாகதி. அந்த சரணாகதியை அடைகிற இரண்டாவது கருப்பொருளாக விளங்கக்கூடிய பக்தி மார்க்கமே சிறந்தது. சரி, பக்தி மார்க்கத்திலே எந்த வகையான வழி சிறந்தது என்பதை ராமானுஜாச்சாரியார் மிக விரிவாக சொல்லுகின்றார். இப்ப 3 விதமான ஆச்சாரியர்களை நாம் போற்றுகின்றோம் நம்முடைய தர்மத்தில். யார் 3 விதமான ஆச்சாரியார்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், முதலாவதாக ஆதி பகவத் சங்கராச்சாரிய பகவத்பாதர். அவர்தான் அத்வைதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கொண்டு வருகின்றார். இரண்டாவது ஆச்சாரியராக விளங்கக்கூடியவர் ராமானுஜாச்சாரியார், சர்வலோக ஜெகதாச்சாரியாராக விளங்கக்கூடியவர். அவர் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவத்தை உலகத்திற்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக மதுவாச்சாரியார் என்று சொல்லப்படக்கூடிய ஆச்சாரியார் வருகை தருகின்றார் இந்த உலகத்திற்கு. அவர் துவைத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சித்தாந்தத்தை உலகத்திற்கு தருகின்றார். இப்ப இது எல்லாமே என்னன்னு கேட்டா இறைவனை அடையக்கூடிய சித்தாந்தங்கள் தான் எல்லாமே. இப்போ சென்னையிலிருந்து மதுரைக்கு போறோம்னா பல வகையான ரூட் இருக்கு. ஃப்ளைட்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு நேர காலம் முக்கியம் இல்லைன்னா நடந்தே கூட போகலாம் பாதசாரியாக, தப்பு இல்லை. ஆனால் அது 1 மாச கால அவகாசம்லாம் தேவைப்படும். ஆனால் இலக்கு ஒன்று தான், நல்லா கவனி. இப்ப இதுல சின்ன ஒரு லௌகீகமா இதை சொல்லணும்னு பார்த்தோம்னா, சங்கராச்சாரியாருடைய கொள்கை அத்வைதம் என்பது இப்ப நம்ம பரம்பொருளை பரமாத்மா என்றும் நம்மை ஜீவாத்மா என்றும் பிரிக்கின்றோம். மேலே இருக்கக்கூடியவன் பரம்பொருள், நாம ஜீவாத்மா. அவன் குற்றமே இல்லாதவன் என்றும் நாம் குற்றங்களுக்கு உரியவன் என்றும் பிரிக்கின்றோம் பெரியவர்கள். ஆக இந்த குற்றமே இல்லாத பரம்பொருளை குற்றமுடைய இருக்கக்கூடிய நாம குற்றங்களை களைந்து அவனிடத்தில் போய் சேர வேண்டும். இதுதான் தாற்பயம், இதுதான் லட்சியம். இதற்கு பல வகையான முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம். அப்ப இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை அடைவதற்காக ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒன்னும் முன்னெடுக்கலாம் வேண்டாம், ஆல்ரெடி ஏற்கனவே உனக்குள்ளேயே அந்த பரமாத்மா அடங்கி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். உனக்குள்ளேயே அத்வைதம் அது பிரிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது. அது பிரிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது. நீயும் அவனும் நீயாகவே விளங்குகின்ற காரணத்தினால், அவன் உன்னுள்ளே இருக்கின்ற காரணத்தினால் நீ அவனை மட்டும் வழிபட்டு நீ அவனை அடைவாயாக என்பது அத்வைதத்தினுடைய சித்தாந்தமாக விளங்குகின்றது பெரியவர்கள். ஆக இவர் சொல்ற விசிஷ்டாத்வைதத்தின் மூலமாக ராமானுஜாச்சாரியார் என்ன சொல்லுகின்றார், அதுதான் ஜீவாத்மா ஒன்று இருக்கு, பரமாத்மா ஒன்று இருக்கு. ஆனால் இதை ஜீவாத்மா நினைத்தால்தான் முயற்சித்தால்தான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டால்தான் சரணாகதி அடைந்தால்தான் அந்த பரமாத்மாவை அடைய முடியும் என்று இரண்டாவது மார்க்கமானது விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படக்கூடிய நிலையிலே இருக்கின்றது. ஆக அத்வைதம் என்பது பிரிக்க முடியாத நிலையிலே இருக்கின்றது. கொஞ்சம் பிரிந்து ஆனால் மீண்டும் சேரக்கூடிய நிலையிலே இருப்பது மிக அற்புதமான நிலையிலே விசிஷ்டாத்வைதமானது இயங்குகிறது. அங்கே துவைதமானது என்ன சொல்லுகின்றது அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, துவைதம் மதுவாச்சாரியாருடைய சமயமானது என்ன சொல்லுகின்றா, ஜீவாத்மா தான், அது பரமாத்மா தான். தண்டவாளம் போன்று இது பக்கம் ஓடிட்டு இருக்கும், அது அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். ட்ரெயின் மட்டும் கவராம நிக்காம அது பாட்டு போயிட்டு இருக்கும். நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, உன் வேலையை நீ பார். ஆகையினாலே அவன் வேலையை அவன் பார்ப்பான். அவனுக்கு உனக்கு அருள் புரிவதும் நீ அவனை தொழுவதும் தான் வேலை, வேற எந்த வேலையும் பண்ணாது. இது துவைத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடைமுறைக்குள்ளே இது வருகின்றது புரிவது. ஆகையினாலே இது அற்புதமாக இந்த பக்தி மார்க்கத்திலே ராமானுஜாச்சாரியார் 3வது விஷயமாக விசிஷ்டாத்வைதத்தின் மூலமாகத்தான் எம்பெருமான் இறைவனை விஷ்ணு பரம்பொருளை நீங்கள் அடைய முடியும் என்று மிக அழகாக விளக்குகின்றார். மிக அற்புதமாக அடுத்தது என்னன்னா, இஸ்லாத்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அதே சொல்லையே ராமானுஜாச்சாரியார் அற்புதமாக பிரவாகிக்கின்றார்.
சமத்துவமே அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக விளங்குகிறது என்பதனை பார்த்து இந்த சமத்துவத்தை சொல்லணும்னா மிக அற்புதமாக ராமானுஜாச்சாரியார் காலத்திலேயே ஒரு நிகழ்வு நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேல்கோட்டை கோயில். மேல்கோட்டை ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோவில். ஆக எம்பெருமான் நாராயணன் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளிலே மிக முக்கியமான நிகழ்வாக மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு கேட்டேன்னா இந்த வைரமுடி சேவை. வைரமுடி சேவை எம்பெருமானுக்கு கிரீடத்தை பார்க்கறது ஒரு அழகு. எம்பெருமானுடைய கிரீடத்தை பார்க்கறதே ஒரு அழகு. இப்ப இந்த சமத்துவத்தை இந்த இஸ்லாத்து சமயம் கொஞ்சம் ஒரு இதுக்குள்ள போறோம். நாம இஸ்லாத்து சமயமும் நம்முடைய வைணவ சமயமும் எப்படி சேர்க்கின்றன என்பதனை பார்க்க இந்த மேல்கோட்டையில இருக்கக்கூடிய இந்த நாலாயிரம் உற்சவமூர்த்தி இருக்கிறார். இங்க ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லி சுல்தான் ஆகப்பட்டவர் இங்கே படையெடுத்து வருகின்றார். ஆக அப்படி படையெடுத்து வரும்போது இது ஒரு சாதாரண இயல்பு தான். ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனை படையெடுக்கலாம், தப்பில்லை. படையெடுத்து அவனுக்கு வீர தீரம் இருந்ததுன்னு சொன்னா அவனுடைய ராஜ்யத்தை விஸ்தீரணம் பண்ணலாம், தவறில்லை. விஸ்தீரணம் பண்ண பிறகு அவனுடைய செல்வங்கள் இவனுடைய செல்வங்களாக மாறும், அதுவும் தப்பில்லை. இந்த நாட்டில இருந்து எடுத்துட்டு போய் அந்த நாட்டில் கொண்டு போய் கருவூலத்துல போய் சேர்க்கலாம். ஏன்னா ராஜா தோதுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த நாட்டு மன்னனை சிறைபிடிக்கவும் செய்யலாம். ஆனால் எல்லாமே ஒரு தர்மத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயமாக விளங்குகிறது. அப்படி வரும்போது முகலாய சாம்ராஜ்யத்தினை விஸ்தீரணம் பண்ணும் பொருட்டு தெற்கு நோக்கி வரும்பொழுது இங்கே இவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அந்த விக்கிரகமானது உற்சவ சிலையானது டெல்லி அங்கே போயிடும். அந்த மன்னனுடைய கருவூலத்துக்கு சென்று விடுகிறது. எல்லாம் கொண்டு போய் இறக்குகின்றார்கள். வைரம், வைடூரியம், கோமேதகம் எல்லா நவரத்ன மணிகளும் போய் இறங்குகின்றன. நடுவுல மேற்கோட்டை பெருமாள் நாராயணனுடைய உற்சவ சிலை போய் இருக்கின்றது. உற்சவமூர்த்திக்கு வைஷ்ணவத்திலே ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு. அதனால மிக அற்புதமாக, ஏன்னா உற்சவமூர்த்தி நம்ம பார்த்தசாரதி தான் பார்க்கணும். இந்த பார்த்தசாரதியை நம்ம பார்த்தோம்னு சொன்னா முகமெல்லாம் போய் புடவை போட்டுருக்கோம். உற்சவமூர்த்திக்கு தான் பார்த்தசாரதின்னு பேர். மூலமூர்த்திக்கு வேங்கடகிருஷ்ணன் தான் பேர் பார்த்தசாரதியில. என்னையா இது இவ்வளவு புடவைப்பட்டு இருக்கிற இந்த உற்சவமூர்த்தி சிலையை மாற்றப்படாதா அப்படின்னு நான் நினைக்கவே கூடாது. நினைச்சாலே பாவம். ஏன் அப்படின்னு கேட்டா அந்த சிலையானது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கும் பொழுது அற்புதமாக கிருஷ்ண பகவான் துரியோதனாதிகளுடைய அம்புகளை தன்னுடைய முகத்திலும் உடம்பிலும் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தழும்புகளை அடையாளமாக காட்டக்கூடிய ஒரு சிலையாக நம்ம திவ்ய தேச பெருமாள். இப்ப நம்மெல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா வைணவர்களுடைய பரிபாஷை என்னன்னு கேட்டா நீங்க எந்த திவ்ய தேசம் என்று கேட்பது வழக்கம். அப்ப நாம என்ன சொல்லணும்னு கேட்டா நாங்க திருவள்ளிக்கேணி திவ்ய தேசம் என்று அது சென்னையில எந்த மூலையில இருந்தாலும் சரி நாங்க திருவள்ளிக்கேணி திவ்ய தேசம். கொஞ்சம் அப்படி திருவள்ளுவரை டச் பண்ணிக்கோம்னு சொன்னா நாங்க வீரராகவ பெருமாள் திருவள்ளுவர் திவ்ய தேசம் என்று சொல்வது வழக்கு. ஆகையினாலே மிக அற்புதமாக இப்படியான ஒரு விஷயமானது அங்கே நடக்கின்றது. இதுல இந்த செல்வத்தை எல்லாம் இறக்கும் பொழுது இந்த உற்சவமூர்த்தி வந்து விடுகின்றார். அந்த இளவரசி அங்கே டெல்லி சுல்தானுடைய பெண் பார்க்கிறார், இந்த உற்சவ சிலை ரொம்ப அழகா இருக்கின்றது என்று. பாப்பா அது எனக்கு என்னுடைய விளையாட்டு பொருளாக எனக்கு தரப்படாதா அப்படின்னு மன்னன் பார்த்தான். ஆசைப்பட்டு கேட்கிறா பொண்ணு, வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பரிசு பொருளாக அந்த உற்சவமூர்த்தி சிலையானது எம்பெருமானுடைய சிலையானது இந்த பிபி நாச்சியார் இடத்துல நாம பிபி நாச்சியார் என்று தான் கொண்டாடுகிறோம் என்றோம். ஆக அதற்கு வழங்கப்படுகிறது. அதை என்ன பண்றாங்க, அதை வெறும் கற்சிலையாகவே பார்க்காமல் அதை உயிருள்ள எம்பெருமானாகவே பார்க்கிறோம், ஒரு தோழனாகவே பார்க்கிறார். அதனால அதற்கு அமுதூட்டுவதும் அந்த சிலைக்கு உடை அணிவிப்பதும் அதனோடு பேசுவதும் இப்படியான ஒரு வாழ்க்கையானது. அதனால வைணவத்தில் கொஞ்சம் ஏற்றமாக விளங்குகின்ற பெரியவர். ஆண்டாளுடைய திருக்கல்யாணம் தான் எல்லா திருக்கல்யாணத்தை விட வைஷ்ணவ தர்மத்திலே மிக உயர்ந்ததாக கருதப்படுகின்றது. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ சீதா பிராட்டி அவதாரம் பண்றா, ராமன் அவதாரம் பண்ணிடுறான், நேருக்கு நேரம் அவரை பார்க்குறாங்க கன்னி மாடத்தில். ஆக ராதா ருக்மணி அவதாரம் பண்ணிடுறாங்க, ருக்மணி மகாலட்சுமி ஸ்வரூபத்தில் அவதாரம் பண்ணிடுறாங்க. ஆக ருக்குமி
என்று சொல்லப்படக்கூடியவருக்கு தகையாக இருக்கின்றார். ஆக அங்கே என்ன ஆயிடுதுன்னா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணிடுவான், கிருஷ்ணன் அங்கே அவதாரம் பண்ணிடுவான். ஆனால் ஆண்டாள் இந்த கலியுகத்திலே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பிறந்த பொழுது ரங்கநாதர் அவதாரம் பண்ணல. நல்லா கவனிக்கும். அவர் கச்சிலையாகவே இருக்கிறார். சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் அப்படியே சிலை வடிவத்திலே காதலிக்கிறார். இது எங்கேயுமே நடக்காத ஒன்று. வெளியேந்து பார்த்தா என்னையா இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்க, ஒரு கட்சியிலேயே காதலிக்க முடியுமா? அப்படியே காதலிச்சாலும் அவன் ஏற்றுக்கொள்வானா என்ற இரண்டாவது கேள்வி நம்முடைய மனத்திலே எழும். ஆனால் இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்பிக்கை தான் தெரியும். நல்ல பண்றார், அந்த கதையெல்லாம் தெரியும். அவன் பூமாலையை சூடி கொடுத்த பிறகு அந்த பூமாலை அவனுக்கு போகின்றது. இதெல்லாம் பார்த்த பிறகு கடைசியில என்ன நடக்கின்றது? திருப்பாவை, நாச்சியார் திருமொழி எல்லாம் இயற்றி அருளிய பிறகு எம்பெருமான் ரங்கமன்னாரோடு ஜோதி வடிவத்திலே அவள் கலந்து ஐக்கியமாகின்றாள். வானத்திலிருந்து ஸ்ரீரங்கமன்னாரும் ஆண்டாளும் காட்சி தருகின்றார். இது நல்லா கவனிக்கணும். இது புராண காலத்தில் நடக்குது. இது இப்ப சமீபத்தில் அவருடைய நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. நாளைக்கு ஏறத்தாழ ஒரு 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. இதே மாதிரி நிகழ்வு தான் இது ஒரு 500 600 ஆண்டுகளுக்கு முன்னால் இது நடக்கின்றது. ஆகையினாலே இவை எடுத்து விளையாட ஆரம்பிச்சா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இங்க ராமானுஜாச்சாரியார் வருகின்றார். இங்கே மேல்கோட்டைக்கு வருகின்றார். ஆக வைஷ்ணவ பரிவாரங்களோடு வருகின்றார். வந்த பிறகு எம்பெருமானுடைய உற்சவ சிலையை தில்லி பாதுஷா சொல்லப்படக்கூடிய அந்த மன்னன் கொண்டு போய் சென்று விட்டான்னு சொன்ன உடனே, அதனால என்ன, நாம போய் நம்ம உற்சவ மூர்த்தியை கேட்போம். இழந்த பொருளை கேட்பது தர்மம் தானே. ஆகையினாலே அந்த தர்மத்தினுடைய அடிப்படையிலே டெல்லிக்கு ஏறுகின்றார் ராமானுஜாச்சாரி. மன்னனிடத்திலே கேட்கின்றார், மன்னா எங்களுக்கு அந்த உற்சவமூர்த்தி சிலை மட்டும்தான் வேண்டும். அப்ப சொல்றார், மன்னன் சொல்லுகின்றார், ஒருவேளை அந்த உற்சவமூர்த்தி சிலை நீங்கள் அழைத்து அது வந்ததுன்னு சொன்னா நீங்க அவ கொடுக்க முடியாதுன்னு சொல்றதை சொல்லிட்டான். நீங்கள் அந்த உற்சவமூர்த்தி சிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசியில அந்த உற்சவமூர்த்தி சிலையானது வைக்கப்படுகின்றது. செல்ல நாராயணா, செல்ல பெருமாளே, செல்வக்கண்ணா இங்கே வா. செல்ல பெருமாள்னு பேரு. திருப்பதி திருமலை அப்பன் கூட காலங்காத்தால 2:30 மணிக்கெல்லாம் எழுந்து தரிசனம் பண்ண கொடுத்துருவாரு. இவர் அப்படி கிடையாது, ரொம்ப செல்லம், ரொம்ப லேட்டா தான் எழுந்திருப்பாரு இவரு மேல்கோட்டையில. ஆகையினால இங்கே வா அப்படின்னு ராமானுஜாச்சாரியார் சொன்ன உடனே அந்த சிலையானது உயிர் பெற்று அழகா நடந்து 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 இது நீங்க கண்ணாலேயே நம்ம கருத்தாலையும் பார்க்கணும். நடந்து வந்து அந்த டெல்லி சுல்தானோட அரண்மனையிலே ராமானுஜாச்சாரியுடைய மடியிலே சிலாரூபத்திலே நின்றுவிட்டு மன்னன் பார்த்தான். ஆகா, இப்படி ஒரு பக்தி இருக்க முடியுமா? இந்த பக்திக்கு நான் தலை வணங்குகின்றேன் என்று அற்புதமாக இந்த சிலையை ரொம்ப மரியாதையோட, என்னென்னலாம் வைஷ்ணவத்தில் என்னென்னலாம் மரியாதை எல்லாம் இருக்குதோ அந்த மரியாதைகளோடு ஆச்சாரியருக்கும் மரியாதை செய்து அவன் அனுப்புகிறான். இப்ப கதை இதோட முடியல. இப்ப இந்த சிலை இங்க வந்துடுது, எங்க இருக்கக்கூடிய ஆஸ்தானத்துக்கே வந்துடும், இந்த மேல்கோட்டைக்கே வந்துடும். இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு வந்த பிறகு பார்த்தா இங்க இவரால் இருப்பு கொள்ள முடியல. நான் அந்த சிலையோடு தான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறார். சரின்னு இந்த பிபி நாச்சியாரை அனுப்பி வைக்கின்றார். அவரும் வருகின்றார். வந்த பிறகு பார்த்தா இந்த கோவில்ல அந்த காலத்து விதிமுறைப்படி உள்ள அனுப்பல. ராமானுஜாச்சாரியார் தான் அந்த விதிமுறைகளை எல்லாம் தகர்த்தெறிகின்றார். இந்த மேற்கோட்டையில இன்னொரு விசேஷம் இருக்கிறது. காந்தியடிகள் இப்பதான் புரட்சி பண்ணினார். ஹரிஜன மக்களை எல்லாம் கொண்டு போய் கோவிலுக்குள்ள கொண்டு போய் காமிச்சதெல்லாம். ஆனால் ராமானுஜாச்சாரியார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹரிஜன மக்கள், அவன் ஹரி கூட்டல் ஜனம், ஹரியினுடைய ஜனங்கள் என்ற நாமத்தை திருக்குலத்தார்னு பேர் அவங்க. ஆக அவர்களை கோயில் கூட வருவதற்கான அனுமதி இல்லை. அதனால ஹரி கூட்டல் ஜனம் என்ற ஹரிஜனம் என்ற அவங்க ஒரு பேரையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு உற்சவத்தை கொடுத்து வச்சிருக்கார் ராமானுஜாச்சாரி. அதனால அந்த பெண்ணை வர சொல்லுகிறார். அதனால அந்த அம்மா எம்பெருமானோடு அந்த செல்ல பெருமாளோடு அந்த உற்சவ சிலையோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதனால
அந்த மேற்கோட்டையில் தேவி நாச்சியாருக்கு தனியான சிறப்பான வழிபாடுகள் உண்டு. இந்த வழிபாடு ஸ்ரீரங்கத்திலேயும் துலுக்க நாச்சியார் என்று ஒரு சன்னதி உண்டு. துலுக்க நாச்சியார் சன்னதி எப்படி வருதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்தில் நாம் ஸ்ரீரங்கத்துக்கு பல தடவை போயிட்டு வந்திருப்போம், நிறைய தடவை போயிட்டு வந்திருப்போம். அதனால ஸ்ரீரங்கத்தில் போய் எப்பெருமான சேவை சொல்லுவோம். இரண்டாவது பிரகாரத்தில் ஈசான மூலையிலே துலுக்க நாச்சியார், ஆக்சுவலி அது மறு பெயர் தான், துருக்க தேசத்திலிருந்து வந்த காரணத்தினால துருக்கியர்கள், அதனால நாம அதை துருக்கிய நாச்சியார்னு சொல்லணும். துலுக்க நாச்சியார் நம்ம வாய்மொழியில சொல்றோம். மயிலையில இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மனை இதுவரைக்கும் யாரும் முண்டக கன்னியம்மன் சொன்னதில்லை. முண்டகம்னா தாமரை, கண்ணுனா தாமரை போன்ற அழகான கண்களை உடையவள் என்பது பொருள். மயிலையிலே கோவில் கொண்டால் முண்டக கன்னியம்மா, கைலைநாதர் நாயகியே முண்டக கன்னியம்மா. ஆனால் நாம் சொல்றதெல்லாம் முண்டகண்ணி சென்று நம்ம கண்ணு பெருசா இருக்கலாம் மாதிரியும் அழகா இல்லாத மாதிரி நாம் சொல்றது வழக்கமாக விளங்குது. அதனால முண்டக கண்ணி என்று சொல்வது தான் பொருத்தமாக அமைகின்றது தெரிகிறது. ஆகையினாலே மிக அற்புதமாக அதே போல இங்கே வந்து இந்த ஸ்ரீரங்கத்திலே வந்து பார்க்கும்பொழுது இவ என்ன பண்றாங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்துன்னு போயிடுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுறாங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து. இந்த ரங்கமன்னாருடைய உற்சவத்திலையும் பெரிய பெருமாளுடைய உற்சவத்தையும் அதே மாதிரி சுல்தானுடைய அரண்மனைக்கு போய் சேருகிறது. ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடிய பெண்ணும் இதே போன்று இருக்கின்றார். அதனால இந்த அம்மாவுக்கு துலுக்க நாச்சியார் பேர். காதல் புரிகின்றாள், இந்த கிருஷ்ணனோடவே இருக்கின்றாள், கரைகின்றாள். சிலாமூர்த்தியை காதலிக்கக்கூடிய வழிபாடு வைணவத்தில். மீராவுக்கு அது நடந்தது, இந்த துலுக்க நாச்சியாருக்கு அது நடந்தது, பிவி நாச்சியாருக்கு அது நடந்தது. இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா அது சாதி தாண்டி சமயம் தாண்டி மதம் தாண்டி நடக்கின்றது பெரியது. இது எல்லாமே புராண கதைன்னு சொன்னா கூட இல்லை. இப்ப 500, 600, 700 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு என்று சொன்னால் நாம் இந்த விஷ்ணுவை எப்படி போற்ற வேண்டும் என்பது நமக்கு நினைவுக்கு வருகின்றது பெரியது. அந்த வகையில வருகின்றார்கள். இந்த இரண்டாவது பிரகாரத்துல ஈசான மூலையில இந்த அம்மாவுக்கு தனியான சன்னதி உண்டு. இந்த அம்மாவுக்கு சேவை சாதிக்க நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க இந்த அம்மாவுக்கு ரங்கநாதர் எப்படி சேவை சாதிக்கிறார்னா கைலி அணிந்து கொண்டு சேவை சாதிக்கிறார், லுங்கி அணிந்து கொண்டு சேவை சாதிக்கிறார். நம்முடைய இதில் என்ன பார்த்தீங்கன்னா வேஷ்டி அணிகிறது தர்மம். அதுவும் என்னன்னா 4 முழம் அணியக்கூடாது. அதாவது பிரம்மச்சாரி வரைக்கும் அணியலாம், கிரகஸ்தர்கள் 4 முழம் அணிய, இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்குது. அப்புறம் 9 கஜ வேஷ்டிலாம் இருக்கு, அது அப்படிலாம் இருக்கு. ஆண்களுக்கு தான் அணியணுன்ற சம்பிரதாயம்லாம் இருக்கு. ஆனால் பெருமாளை இறங்கி வந்து அற்புதமாக கையில் அணிந்து, அது மட்டும் இல்லை, அம்சம் பண்றது என்னன்னு கேட்டேன்னா பெருமாளுடைய ஸ்ரீரங்கத்தில் மட்டும் ஒரு விஷயம் இல்லை, நல்லா கவனிக்கும். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டா திருப்பதிக்கு போனா லட்டு தானே உயர்ந்த பிரசாதம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே திருமலையப்பனுக்கு காலையில மண் சட்டியிலே தயிரன்னம் தான் படைக்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் அவன் எவ்வளவு கோடி ரூபாய் அங்கே வந்து அவனுக்கு உண்டியிலே சீவாரி உண்டியிலே வந்து சேர்ந்தாலும் சரி, குபேரனுக்கு அவனுக்கு கடன் கொடுத்து முடிச்சிருந்தாலுமே சரி, தயிரன்னம் தான் இப்பெருமானுக்கு ஏற்புடைய பிரசாதமாக. அதே போல ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீரங்க மன்னார நம்ம வீட்டு குழந்தையா நினைச்சு அவா வீட்லயே அவங்க வீட்லயே இங்கிடம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளின்றாரு. யாரு? மாணிக்கவாசகர் சொல்றார். செங்கடவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான். இந்த மாதிரி இன்பம் எங்கும் கிடைக்கல. பொங்குல் பெருங்குழலின் அந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பார்வன் தந்தருடன் சேவகனை அவன் சேவகன் வீட்டுக்கு வேற வந்துருவான். அவன் வந்து வேலைக்கார மாதிரி இருப்பான். யாரு? இறைவனை மாணிக்க வாசகர். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி ஆக தந்தருடன் சேவகனை அங்க அரசை அப்புறமா சொல்ற எங்களுக்கு அரசாங்கம் இருக்கின்றான். அங்க அரசை அடியோங்கற்கு ஆரம்பதை எங்கள் பெருமானை பாடி நலத்துகிட பங்கைய பூமுடன் பாய்ந்த ஆடைகளோ என்பாவாய் என்று அற்புதமாக மணிவாசக பெருமானார் மிக அழகாக பாடுகின்றார் பெரியவர். அந்த வகையிலே அற்புதமாக இந்த பிவி நாச்சியார் துலுக்க நாச்சியார் அங்க மேல்கோட்டையில சேவை சாதிக்கும் பொழுது இங்க அம்சம் பண்றது என்னன்னா டெல்லியில இருக்கக்கூடிய என்ன அங்க நாட்டுல என்ன பழக்கமோ அந்த பழக்கம் ரொட்டியும் வெண்ணையும் அம்சைக்காக வைக்கப்படுது. இன்னைக்கும் வந்து ஒரு பூஜையில வாங்க, இன்னைக்கும் ஒரு பூஜையில பாத்தீங்கன்னா அந்த துலுக்க நாச்சியார் அங்க இருக்கக்கூடிய அந்த வடக்கிலே எப்படி அந்த ரொட்டியும் வெண்ணையும் பிரதானமான ஒரு உணவாக இருக்கின்றதோ அந்த பிரசாதமானது
இங்கே படைக்கப்படுகின்றது என்று சொன்னால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? இன்னைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடை, இங்க தெற்குல உளுந்து வடை, நாமெல்லாம் காரப்பிரியது, தெற்குல காரம் அதிகமாக சாப்பிடுவோம். இதே ஆஞ்சநேயருக்கு உளுந்தினாலான வடை எங்கன்னு கேட்டீங்கன்னா நார்த்துல வடை இல்லை, ஜாங்கிரி போடுறது வடை, ஜாங்கிரி மாலை போடுறது வடை, அதே உளுந்து தான். ஆனா பொருட்கள் வேறு வேறு என்று சொன்ன காரணத்தினாலே இப்படியாக ஒரு நடைமுறையானது விளங்குகிறது. ஆக ரொட்டி சாப்பிடுறார், ரொட்டியோடு சேர்ந்து வெண்ணெய் சாப்பிடுறார், அற்புதமாக கைலி கட்டுறார் யாரு? ரங்கநாதர் என்று சொல்லப்படக்கூடிய, அதுவும் 108 திவ்யதேசங்களிலே தலைமை நாயகமாக விளங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அரைய சேவைன்னு ஒன்று இருக்கு, அப்படியே குல்லா மாதிரி அணிஞ்சு, இதெல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அரைய சேவை என்பது இங்க ரங்கமன்னாருக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அழகாக ஒரு குல்லா கொண்டு தரித்து இந்த திவ்ய பிரபந்தத்தை சேவிப்பதெல்லாம் இன்னைக்கும் நடக்கக்கூடிய காட்சியாக அரைய சேவை. அரைய சேவை பார்க்கறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படுகின்றது பெரியோர்களே. அந்த வகையில் இப்படியாக இஸ்லாமிய தர்மமும் சரி, வைணவம் தர்மமும் சரி, அப்போதிலிருந்து நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல கை குலுக்கி வளர்க்கக்கூடிய ஒரு தர்மமாக விளங்கும். இந்த 2 தர்மங்களுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உயிர்களை காக்கக்கூடிய நிலையிலே விளங்குது. இஸ்லாத்தினுடைய தமிழ் இலக்கியத்தின்படி நாம் ஒரு எடுக்கிற நூல், இந்த நிகழ்ச்சிக்காக எடுக்கிற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா சீரா புராணம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நூலினை எடுக்கின்றோம். ஆக நீங்க இந்த சீரா புராணத்துக்கும் கம்பராமாயணத்துக்குமே நூலினுடைய அடிப்படையிலே தொடர்பு இருக்கின்றது. நூலினுடைய அடிப்படையில் சீரா புராணம் 17ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டது. சீதக்காரி வள்ளலுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமர் புலவர் இந்த நூலினை எழுதுகின்றார். யார் பாட்டுடை தலைவர்? நபிகள் நாயகம். ஆக இறைவனுடைய திருத்தூதராக, அற்புதமாக விளங்கக்கூடிய முதன்மை தூதராக, திருத்தூதராக 7 வயசிலே இறைஞானம் அவருக்கு கிடைக்கும். 7 வயசிலே, அரபு நாட்டிலே 7 வயசிலே கருவிலே இருக்கும் போது நபிகள் நாயகத்தினுடைய தந்தையார் இறந்து படுகின்றார். வளர்ப்பு தாயால் அவர் வளர்க்கப்படுகின்றார். 7 வயசாகும். 7 வயசாகும் போது வானத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வானவர்கள் அவருக்கு ஒரு இறை செய்தியை சொல்லி அவரை எம்பெருமானுடைய இறைவனுடைய திருத்தூதராக நியமிக்கப்படுகின்றார். இந்த உலகம் ஓய்வு பெறுவதற்காக. எல்லா சமயங்களிலும் நல்லா கவனிக்கும், இறை மறுப்பாளர்கள், அதாவது உண்மையான இறை நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்கள் வேற எதுவானாலும் ஏற்றுப்போம் என்று கிறிஸ்துவ சமயத்திலும் உண்டு, இஸ்லாத்து சமயத்திலும் உண்டு, நம்முடைய தர்மத்திலும் உண்டு என்று சொன்னால் அது மிகையா. மாணிக்கவாசகர் தான் அடித்து நொறுக்கிறார். நாத்திகம் பேசி நாத்தழும் பேறுகிறார். திருவாசகத்தில் சொல்லுகின்றார், அப்படியே இந்த வார்த்தையை சொல்றார். நாத்திகம் பேசி நாத்தழும் பேரி, நாத்திகம் பேசக்கூடிய நான் தழும்பு என்று சொல்லுகின்றார் மணிவாசகர் பெருமான். அப்போ அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த சமயத்தினை உயிர்ப்பதற்காக அந்தந்த தூதர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். இங்கே நமக்கு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் தூதர்களாக நியமிக்கப்படுகின்றார்கள். ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் எல்லாம் 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், 74 சிம்மாசன அதிபதிகளை ராமானுஜாச்சாரியார் நியமிக்கின்றார். நாம் அவர்களை ஜீவர்கள் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அந்த வகையிலே அற்புதமாக இந்த தூதர்கள் தேவைப்படுகின்றார்கள். இறை சக்தியை நிரூபிப்பதற்காகவும் எதிரிடமிருந்து இறைவனுடைய புகழை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தூதர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் தெரிகிறது. அந்த வகையிலே நியமிக்கப்படுகிறவர் தான் நபிநாயகம் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சொல்லினை கேட்டு இந்த மார்க்கமானது அற்புதமான வழியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது புரியும். இப்ப 2த்துக்கும் எங்கே ஒற்றுமை வருகின்றதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, உயிர்களை காப்பாற்றுதல், உயிர் இரக்கம் என்பது 2 கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. நபிகள் நாயகம் அபூபக்கர் என்பவரோடும் இன்னும் சில நண்பர்களோடும் ஆக மெக்கா என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலிருந்து மதீனாவுக்கு பயணம் செல்லுகிறார். மதீனாவுக்கு பயணம் செல்லக்கூடிய நிலையிலே பல்வகையான இன்னல்களை, தவுர் மலை என்று சொல்லப்படக்கூடிய மலை, இந்த மலையில என்ன நடக்கின்றது அப்படின்னு கேட்டால், ஆக ஒரு குகை போன்று இருக்கின்றது. எதிராளிகள் வரக்கூடிய நிலையிலே விளங்குகின்றார்கள். ஒரு சிலந்தி வலையிட்டு இறைவன் அவர்களை காப்பாற்றுகின்றார். அந்த குகையில நிறைய பாம்பினுடைய வலைகள் இருக்கின்றன, பாம்பு புற்று, அது வலைகள் இருக்கின்றன. அதுல ஒரு பாம்பு ஒரு வலை வருது, வெளியே வருது. இந்த அபூபக்கருடைய மடியிலே நபிகள் நாயகன் தலை சாய்த்து படுத்துக் கொண்டிருக்கின்றார். நல்லா கவனிக்கும். அபூபக்கர் அடியில அவர் படுத்துக் கொண்டிருக்கின்றார், நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார்.
இவருடைய இது எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னா பாரதத்தில் ஒரு காட்சி வருகின்றது. பாரதத்திலே கர்ணனுடைய மடியிலே பரசுராமர் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கார். கர்ணனுடைய மடியிலே பரசுராமர் தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கார். ஆக மிக அற்புதமாக இப்படி படுத்துட்டு இருக்க. இந்த பாம்பு பக்கத்துல தான் இருக்கு, புத்து பக்கத்துல தான் இருக்கு. ஆக அது வெளியே வருது. இவர் என்ன பண்றாருன்னா அபூபக்கர் நபிகள் நாயகத்தினுடைய உறக்கத்தை கலைத்து விடக் கூடாது என்பதற்காக அந்த வலையினை துணி கொண்டு அடைக்கின்றார். அடுத்த வலையிலிருந்து அதே பாம்புடைய சுருட்டிட்டு வெளியே வரும், சுருட்டிட்டு வரும். அடுத்து துணியை வைத்து இதனுடைய துணியை ஆடையை கிழித்து அடைக்கின்றார். ஒரு கட்டத்துல துணியே இல்லை இவர்கிட்ட என்று சொல்ல நிலையான பிறகு பாம்பு இன்னொரு வலையிலிருந்து தலையை நீட்டிக்கிறது. வேற வழி இல்லாத காரணத்தினாலே அபூபக்கர் தன்னுடைய காலை கொண்டு அந்த வலையினை அடைக்கிறார். இதுல ஒரு விஷயம் நான் சொன்னேன், இறை தூதராக விளங்கக்கூடிய, புனித தூதராக விளங்கக்கூடிய, புண்ணிய தூதராக விளங்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய தூக்கம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கணக்கிலே கொள்ளுகிறார். இப்ப என்ன ஆயிடுன்னு கேட்டா, இந்த பாம்பு அவருடைய காலை தீண்டுகிறது. நல்லா கவனிச்சு, காந்தல் என்று சொல்லப்படக்கூடிய பாம்புக்கு நிறைய பேர் இருக்கு தமிழ்ல. பன்னகம் பாம்புக்கு சர்ப்பம் இப்படிலாம். இவருடைய காலை தீண்டி விடுகிறது. மெல்ல இறை தூதரால் கண் விழித்து பார்க்கின்றார். பாம்பு தீண்டப்பட்ட நிலையில அபூபக்கர் நிற்கிறார். உன்னுடைய செயலுக்கு காரணம் என்ன? இந்த பாம்பானது வெளியே வந்து தலை நீட்டியது. எங்கே உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ உங்களுக்கு என்று நான் இத்தகைய காரியத்தை செய்தேன் என்று சொல்லுகின்றார். யாரு? அபூபக்கர் சொல்லுகிறார். பாம்பை அழைக்கின்றார். பாம்பு வருகிறது. நீ ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்? நெடுநாட்களாக ராமாயணத்தில் வரக்கூடிய சபை சொல்லக்கூடிய நிகழ்வு இங்கே வருகின்றது. நெடுநாட்களாக இறை தூதராக விளங்கக்கூடிய உங்களை காண வேண்டும் என்ற அவாவிலே இருந்தேன். உங்களை தீண்ட வேண்டும் என்ற இடத்துல இல்லை, அவாவிலே இருந்தேன். ஆனால் அதற்கு தடையாக இவர் இருந்தார். அதுதான் இறைபக்திக்கு தடையாக பல சோதனைகள் வரும் எல்லா சமயத்திலும் எல்லாருக்குமே என்பது இதன் மூலமாக புலப்படுகிறது. அதனால கடைசியிலே இவர் காலை வைத்து இவரை மறைத்தார். அதனால் நான் தீண்டினேன். அப்போ சொல்லுது பாம்பு, இப்பொழுது உங்களுடைய காட்சி எனக்கு கிடைத்து விட்டது. அதனால பாம்பு பொருள் புரிகின்றார் இறை தூதராக விளங்கக்கூடிய நபிகள் நாயகம் என்ற செய்தியினை நாம் பார்க்கின்றோம், பெரியவர். உயிரிழக்கம் என்பது இங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இன்னொரு இடத்துல மாப்பிணை படலம் இருக்குது சுமரப்புலவருடைய சீராபுராணம். போயிட்டே இருக்கும் போது ஒரு மானை ஒரு வேடனை அடிக்க வருகின்றான். அதை கொள்வதற்காக வருகின்றான். அது பெண்மான். நல்லா கவனிக்கும், அது பெண்மான். அது இறையிடம் வந்திருக்கின்றது. இப்பதான் அது குட்டிகளை வேற ஈண்டு விட்டு வந்திருக்கின்றது. உயிரிழக்கம் என்பது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய ஒன்றாக விளங்குது. அப்ப அந்த மான் சொல்லுகின்றது வேடன் கிட்ட, மான்பிணை படலத்துல வரக்கூடிய காட்சி இது சொல்லுகின்றது, வேடனே என்னை விட்டுவிடு, என்னுடைய குட்டிகள் அங்கே இருக்கின்றன. ஆகையினால அந்த குட்டிகளுக்கு உணவளித்து விட்டு நான் உன்னிடமே வந்து விடுகிறேன். வாக்கை நிறைவேற்றுதல் என்பது 2 சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு. வாக்கினை நிறைவேற்றுதல். உடனே நபிகள் நாயகம் வருகின்றார் அந்த பக்கம். நான் இந்த மானுக்கு பிணையாக நிற்கின்றேன். அதாவது ஜாமீன் சொல்லு, நான் இந்த மானுக்கு பிணையாக நிற்கின்றேன். ஆகையினாலே என்னை அந்த மான் இருக்கும் வரை நான் இங்கே இருக்கின்றேன் என்று நபிகள் நாயகமே இந்த விலங்கிற்கு பிணையாக நின்று அந்த மான் மீண்டும் சென்று குட்டிகளுக்கு இறை கொடுத்து விட்டு மறுபடியும் வந்து அற்புதமாக அந்த வேடனை சந்தித்து வேடனை தன்னுடைய தவற்றினை எல்லாம் உணர்கின்றார் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். இங்க வைணவத்துல எங்கே இந்த உயிரிழக்கம் காட்டப்படுகின்றது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். வைணவம் கஜேந்திர மோட்சம் என்பது அற்புதமான ஒரு உயிரிழக்க கொள்கைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கதை. ஒரு யானையாகப்பட்டது தினந்தோறும் அந்த புஷ்கரிணியிலே நீராடிவிட்டு எம்பெருமானுடைய பாத கமலத்திற்கு கமலங்களை கொண்டு போய் சேர்த்து, அவனுடைய பாதமே தாமரை மலர் பாதம் போட்டது. அந்த தாமரை மலர் பாதத்திற்கு இந்த தாமரைகளை கொண்டு போய் இந்த யானையானது சேர்த்து, கஜேந்திரன் அவனுக்கு பேர். கஜேந்திரன் என்பது இந்த யானைக்கு பேர். யாரெல்லாம் விஷ்ணு பகவானுடைய பக்தியிலே ஆழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆழ்வார்கள் என்று பெயர். பக்தியிலே ஆழ்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஆழ்வார்கள் என்று பெயர். 12 பேர் மட்டும் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினார்கள்னா அவர்களுக்கு தனியான ஆழ்வார்கள் பட்டம். ஆனால் பக்தியிலே செயல் மூலமாக யாராக இருந்தாலும் பிரகலாதனுக்கு ஆழ்வார் பிரகலாத ஆழ்வார், கஜேந்திரனுக்கு ஆழ்வார் கஜேந்திர ஆழ்வார்.
ஆக நீங்க கருடனுக்கு ஆழ்வார் இருக்கு, கருட ஆழ்வார் என்று யாரெல்லாம் விஷ்ணுவினோட பக்தியிலே தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆழ்வார்கள் என்பது திருநாமமாக விளங்குகிறது. அப்ப கஜேந்திரமூர்த்தி சொல்லுகின்றார், ஆக ஒரு கரா கரு என்று திருமங்கையாளர் பாசுரத்து கரானா ஆண் முதலையே பவர் அதிகா, ஆண் முதலுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் பாருங்க. கரா கதுவைன்னா அப்படி பொறிச்சு அதோட பற்களும் கீழ் பற்களும் மேல் பற்களும் யானையினுடைய கால். ஆக யானையாகப்பட்டது ஆதி மூலமே என்று கதறுகின்றது. உடனே எம்பெருமான் கஜேந்திர வரதராக பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. கஜேந்திர வரதர்னா என்னன்னு கேட்டேன்னா, பெருமாள் ஸ்தானத்தில் இருப்பார், ஆஸ்தானத்தில் இருப்பார் கர்ப்பகிரகத்தில். நீங்க வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே கருட மண்டபத்தில் கருடன் இருப்பார். அப்படி இல்லாம கருடன் மேலேயே பெருமாள் இருப்பார். கருடன் மேலேயே பெருமாள் இருக்கக்கூடிய காட்சி விசேஷமான காட்சி. அது எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம திருவல்லிக்கேணியில பார்க்கலாம். திருவல்லிக்கேணியில பாசாட்டை போய் சேவிச்சுட்டு அப்படியே தாயார சேவிக்கிறீங்க. பக்கத்துல கஜேந்திரவரதருடைய சன்னதியை பார்க்கலாம், நரசிம்மருடைய சன்னதியை பார்க்கலாம், உள்ள அயோத்தி ராமரை பார்க்கலாம், ரங்கநாதனையும் பார்க்கலாம். இப்படி 5 பெருமாளை சேவிச்ச புண்ணியம் நம்ம திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்தால் கிடைக்கும். அதனால கஜேந்திர வரதனாக உடனடியாக கருட வாகனத்திலே ஏறி அற்புதமாக தன்னுடைய சக்கராயுதத்தினால் முதலையினுடைய கழுத்தினை அறிந்து இந்த யானை கஜேந்திர யானைக்கு மோட்சம் தருகின்றான். ஆக ஒரு மண்பாண்டத்துக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துக்கிறான். மண்பாண்ட மோட்சத்துக்கான கதைகள் எல்லாம் அற்புதமான கதைகள். கிருஷ்ணாவதாரத்தில் அப்போ உயிரில்லாத பொருட்களும் இறைவனை அடையுமான கேட்டு அடையும். இந்த மைக் எங்க இருக்குது, ஆகையினால இது பல பேருடைய நிகழ்ச்சிகளை இது உள்வாங்கி இருக்குது. இது உயிரில்லாத ஜட பொருள் தான். இதே மைக் எங்க வேணாலும் இருக்கும், டெல்லி எங்க வேணாலும் இருக்கும். அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. அங்கே இது வாக்கு சுத்தம் இருக்கும், அங்கே வாக்கு சுத்தம் இருக்காது. நம்ம அரசியல் பேசுறது இல்லை, அது வேறு. ஆகையினாலே மிக அற்புதமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக இப்ப இந்த உயிரிழக்க தன்மையானது எல்லா சமயங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒன்றாக விளங்குது. இதே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிக அற்புதமாக இந்த கஜேந்திர ஆழ்வாருடைய மோட்சத்தலங்கள் ஏராளம். அதுல மிக முக்கியமா நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்துல போனோம்னு சொன்னா வரதராஜ பெருமாள் அக்கு மாதிரி இருக்கும். வரதராஜ பெருமாள் இந்த பக்கம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், இந்த பக்கம் அட்டபயக்கார பெருமாள், 8 கரங்களிலே பெருமாள் அற்புதமாக சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இது கஜேந்திர மோட்சத்துக்கான ஸ்தலங்களிலே ஒன்றாக. ஆக மண்பாண்ட யசோதா பிராட்டி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது, இதுவாக உயிர் இருக்கு, மண்பாண்டத்துக்கு எப்படி மோட்சம் கொடுத்தான், அடுத்தது கதிபாண்டத்துக்கு எப்படி மோட்சம் கொடுத்தான். யசோதா பிராட்டி கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். என்ன ரிஷபரம் அவன் வந்து ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுக்குறான், சட்ட நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, அம்மான்ற முறையில நீ கண்டிக்க மாட்டாயா என்று யசோதா பிராட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அவ ஒரு பெரிய குச்சி எடுத்தினா அந்த காலத்து வாத்தியார் பாரு, அதுக்கு இந்த காலத்து வாத்தியாரெல்லாம் குச்சி எடுக்க முடியாது இல்லையா, அந்த காலத்து வாத்தியார் பாரு குச்சி எடுத்துக்கிட்டு ஓடுறா. கடைசியில ஒரு கதிப்பாண்டக்காரனுடைய மாளிகை வந்து வீடு வந்து அவங்கிட்ட போய் கேட்டான், எங்க அம்மா என்ன சொல்லிட்டு வர, என்ன காப்பாத்துறியா நீ அப்படின்னு. அவன் சொன்னான், இந்த மண்பாண்டத்துல போய் ஒழிஞ்சுக்கோ, குட்டியா இருக்கிறவங்க இந்த மண்பாண்டத்துல போய் ஒழிஞ்சுக்கோ உடனே அவனு போய் ஒழிஞ்சுட்டான் இந்த மண்பாண்டத்துல. யசோதா பிராட்டி நேரா இவகிட்ட வந்தா குச்சி எடுத்துக்கிட்டு, கிருஷ்ணன் வந்தானான்னு கேட்கிறான். அதுக்கு சொல்றான் கதிபாண்டக்காரன், இங்க கிருஷ்ணன் நான் பார்க்கவே இல்லைன்னுட்டான். எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அவன் பார்க்கவே இல்லைன்ட்டான். இப்படி ஒரு காட்சி. ஆக யசோதா பிராட்டி அவன் போயிட்டான். போன உடனே கிருஷ்ணபிரமான் அந்த மண்பாண்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு உடனே உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு நான் எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவன் போற பார்க்க அலட்சியமா கேட்டான், எனக்கு சொர்க்கம் தெரியாதுன்னா மோட்சம் தெரியாதுன்னா, உனக்கு மட்டும் இல்லை நீ என்னை காப்பாற்றி உன் நாட்டுக்கு சொந்தக்காரன், இந்த முடக்கும் மோட்சம், இந்த தடிபாண்டத்துக்கும் மோட்சம், மண்பாண்டத்துக்கும் மோட்சம் உண்டு என்று சம்பிரதாயமானது உயிரில்லாத பொருட்களை கூட இறைவனுடைய பக்தர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே அற்புதமாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது பெரியவர்கள். அந்த வகையிலே அற்புதமான காட்சிகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. இதெல்லாம் நாம இப்போ புராணத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக விளங்குது. சரி, இப்போ இன்னைக்கு கூட வைணவமும் இஸ்லாமும் எப்படி எல்லாம் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள்
என்பதை சில பல கோவில்களோட நிகழ்ச்சி மூலமா நாம பார்க்கணும். நம்ம இப்ப நேரம் எங்க போறோம்னு சொன்னா நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வரோம். இதெல்லாம் புராணங்களோடு வரலாறுகளோடு ஒப்புமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள். நம்ம நபிகள் நாயகத்தோடும் அபூபக்கரோடும் கிருஷ்ண பரமாத்மா ராமனோடும் ஒருங்குபடுத்தப்பட்ட நிகழ்வு. இன்னைக்கு என்ன நடக்குது? ஆக நீங்க நம்பவே மாட்டீங்க, நம்ம எம்எம்டிஏல ஒரு கோவில் இருக்கு, முத்துமாரியம்மன் கோவில். ஒரு கோவில் முத்துமாரி அடிக்கடி அங்கே நிகழ்ச்சி பண்ணக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு அம்மா வருவாங்க, தாயம்மா வருவாங்க. உள்ள அவங்க ஒரு 3 எலுமிச்சம்பழம் ஒரு சிகப்பு கலர் பூ கட்டின பூ எடுத்து வருவாங்க. உள்ள வர மாட்டாங்க. இந்த அர்ச்சகர் ஓடுவார், வெளியே ஓடுவார். ஓடி போய் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த பூ புஷ்பத்தையும் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு உடனடியாக இப்போ நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா உடனே போயிட மாட்டாங்க. அந்த வெளியே இருந்து பார்ப்பாங்க. அவங்க உள்ள வரனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்பாங்க. இதுதான் ஆத்மார்த்த வழிபாடு, இதுதான் ஆத்மார்த்த வழிபாடு. அந்த முத்துமாரியம்மனுக்கு அந்த மாலை போடுற வரைக்கும், அந்த சரம் போடுற வரைக்கும், அந்த எலுமிச்சம்பழத்தை சேர்க்கிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு உடனே போயிடும். இப்படி ஒரு காட்சி நடக்கும். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் கடப்பாவுக்கு போகிறோம். கடப்பா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பா பக்கத்தில் போகிறோம். தேவுனி கடப்பா அப்படின்ற ஒரு ஊரில் லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் ஒரு கோவில், லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி. இப்போ அந்த ஊரில் இருக்கவெல்லாம் என்ன பண்ணுவா, யுகாதி அன்னைக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிடுவா. யுகாதி அன்னைக்கு இவா போகிறாலோ இல்லையோ, நம்ம எல்லாம் போகிறாலோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே இஸ்லாத்து பெருமக்கள் அந்த கோவிலுக்கு முன்னாடியே போய் நின்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அற்புதமாக அந்த திருமால அந்த வெங்கடேஸ்வர சுவாமியை தம்முடைய மருமகனாக நினைக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய பிபி நாச்சியாராக மகளாக நினைத்துக் கொண்டு அற்புதமாக யுகாதி பண்டிகையிலே எங்களுக்கு நல்லொருள் புரிவாயாக என்று இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம். தேவுனி கவுடா அப்படின்ற இடத்துல கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி, லட்சுமி வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதியிலே அற்புதமாக இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு சான்றாக அமைகின்றது. பெரியவர் ஒரு கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. கல்வெட்டுலாம் கூட ஆதாரமாக இருக்கு. சுமார் ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பகோணத்தில், இன்னைக்கு நாம கும்பகோணம் பக்கத்தில் ஒரு 5 மைல் தொலைவில் நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்க. அது நவகிரக சன்னதியில் ஒன்று, நவகிரக சன்னதி திருநாகேஸ்வரம்னு பேர். திருநாகேஸ்வரம் ராகு பகவானுக்குரிய சன்னதி திருநாகேஸ்வரம். அதில் அறிவியல் கெட்டாத ஆன்மீக விஷயங்கள் நிறைய இருக்காது. இங்கே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அறிவியல் கெட்டாத ஆன்மீக விஷயங்கள்ல இந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பால் அபிஷேகம் நடக்கும். ராகு பகவானுக்கு 4 பால் அபிஷேகம். அந்த பால் ராகு பகவானத்தை நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு கீழே வரும்போது அது நாகதோஷம் போக்கக்கூடிய தலம் நீளமா மாறிடும். இந்த கல்லுக்கு என்ன மகிமையோ அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட செய்தி. சரி, நீளமா மாறிவிட்டு இதை விநியோகம் பண்ணலாமான்னு அடுத்த கேள்வி வருது. இது விநியோகம் பண்ற அப்படியே அந்த பால் அப்படியே கீழே வந்த பாலை அப்படியே விநியோகம் பண்ற பக்தர்கள் எல்லாம் அதை எடுத்துட்டு தான் போறாங்க. இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறிவியலுக்கு எட்டாத செய்திகளாக இருக்கின்றன பெரியவர். அந்த சந்நிதியெல்லாம் இப்ப நாம் இருக்கிறோம். நம்ம ஆந்திரால இருந்து எங்க வந்துட்டோம், திருநாகேஸ்வரம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு. இதுல இருக்கக்கூடிய அம்பாளுடைய பேருக்கு கிரிபூஜாம்பாள் பேர். கிரிபூஜாம்பாள் ரொம்ப பெரிய உருவமா இருப்பான் அந்த அம்பாள். கிரிபூஜாம்பாள்னு பேரு. ஆக இங்கே 200 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த கிரிபூஜாம்பாளுக்கு மட்டும், அவளுடைய சேவைக்கு மட்டும் இந்து முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அற்புதமாக விழா நடத்தி ஏற்பாடு செய்தார்கள் என்ற ஒரு கல்வெட்டு இந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டிலே அலங்காரம் செய்கின்றது தெரியும். அந்த வகையில இப்போ அங்கிருந்து இப்போ நம்ம ஆந்திராவுக்கு போனோம், நம்ம கும்பகோணம் போனோம். கோயம்புத்தூர்ல ரத்னபுரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான இடம் ரத்னபுரி. அங்கே கருமாரியம்மன் கோவில் இருக்கு. மாரிக்கு தான் அங்கே முக்கியமான விஷயம். மாரியம்மன் கோவில்னா தலை வரைக்கும் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய சுதை வடிவத்திலோ அல்லது கல் வடிவத்திலோ அம்மனுடைய சிலை இருக்கு. மாரியம்மனுடைய முதல் வழிபாடு தலைக்கு தான். அதுதான் ஆடி திருவிழாவுக்கான ரேணுகா பரமேஸ்வரனுடைய அம்சம். அது பின்னாடி வந்த வழிபாடு பின்னால் சேர்க்கப்பட்டது. அதனால பரசுராமனோட கையால் அறுபட்டு தலை வடிவத்திலே இருந்து இந்த உலகத்தை காப்பதற்காக தலை வடிவோடவே இருந்து அருள்பாலிக்கக்கூடியவளாக அவள் விளங்குகின்றன. இப்போ நாம சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் அருவமாக வழிபடும் போதே நாம் உருவமாக வழிபடுறோம். அருவருமா வழிபடுறது இதெல்லாம் அருவமாக வழிபடக்கூடிய நிலையிலே சில கோவில்கள் இருக்கின்றன என்பதையும் பார்த்திருக்கோம்.
அந்த வகையில நீங்க அற்புதமா நீங்க பாத்தீங்கன்னா கருமாரியம்மனுடைய ஆடி திருவிழா ரொம்ப விமர்சையா நடக்கக்கூடிய திருவிழா மாரியம்மன் கோவில்களிலே. ஆக இஸ்லாத்து மக்கள் அங்க வந்து முதல் நன்கொடையை அவர்தான் கொடுக்கலாம், அவர்களே கொடுத்து அற்புதமாக அந்த ஆடி திருவிழாவினை நடத்திவிட்டு செல்லுகின்றார்கள் என்பதை பார்த்து கடைசியா நம்ம நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். 5 நிமிஷம் இருக்குது. இப்ப நாம எங்க போறோம்னு சொன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்ரீமுஷ்ணம் கடலூர்ல இருந்து ஜெயங்கொண்டம் போற வழியில 108 வைணவ திவ்ய தேசங்களிலே ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய தேசம். கோவராக பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார். நீங்க எல்லாம் போயிருக்கீங்க. அற்புதமாக இது சால கிராமத்தால் ஆன 2 விஷயம் பார்க்கணும். சால கிராமத்தால் ஆன சுயம்புஷேத்திரம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கோவில்களிலே பல வகைகள் உண்டு. ரிஷிமுனிகளால் ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள் உண்டு. அதாவது இந்திரன், குபேரன், அக்னி அவங்களால் தேவர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள் உண்டு. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பாரத்வாஜேஸ்வரர், அகஸ்தியர் இவர்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள் உண்டு. அதனால அந்த ஈஸ்வரருக்கு அகஸ்தீஸ்வரர் கோவில்னு பேர் உண்டு. இதை தவிர மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள் உண்டு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் எல்லாம் கட்டப்பட்ட கோவில்கள். மன்னர் மக்களுடைய திரைப்படத்தின் மூலமாக, வரிப்படத்தின் மூலமாக கட்டக்கூடிய கோவில்கள், நிபந்தங்களாக வரக்கூடிய அந்த காரியங்களை வைத்து கட்டப்பட்ட கோவில்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்தது பக்தர்களால் கட்டப்பட்ட கோவில்கள். சாதாரண ஒரு பக்தரா இருப்பார், அவர் வந்து ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சிருப்பார், அந்த கோவில் பெருசாயிருக்கும். வருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோவில் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு சின்ன சாதாரண சபையா இருக்கு நம்ம வெள்ளாளத்தில் பொசுவாக்கத்தில் சீனிவாச பெருமாள் கோவில் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு அது மிகப்பெரிய கோவிலா. இப்படியாக மன்னர்களாலும் பக்தர்களாலும் ரிஷிமுனிகளாலும் தேவர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட கோவில்கள் ஏராளம். ஆனாலும் இறைவனே தானே வந்து ஒரு இடத்துல வர வேண்டும் என்று நினைந்து வரக்கூடிய கோவிலுக்கு சுயம்பு கோவில். சுயம்புவாவே வந்த. இப்ப இந்த ஸ்ரீமுஷ்ணம் எப்படிப்பட்ட கோவில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சால கிராம வடிவத்தில் இருக்கும், சுயம்புவாவும் இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரமாக விளங்குது. அருவுருவ வழிபாட்டிலே இந்த சால கிராமத்துக்கு கிடந்து அருவுருவ வழிபாட்டிலே சால கிராமத்துக்கு பெருமாளை சால கிராமத்தின் வடிவிலே நாம் பார்க்கிறோம். சிவபெருமான படிகத்தினுடைய வடிவிலே நாம் பார்க்கிறோம். படிக லிங்கத்தை நாம் சேவிக்கிறோம், சால கிராமத்தை சேவிக்கிறோம். நேபாளத்துல தான் மூர்த்தி ஸ்ரீமூர்த்திங்கிறவர் சால கிராம வடிவிலே இருக்கக்கூடிய அற்புதமான பெருமாள் கோவில 108 திவ்ய தேசத்துல பார்க்கணும். சரி, இப்ப இது என்ன இங்க என்ன பண்றா அப்படின்னு கேட்டா அற்புதமான ஒரு திருவிழாவானது இங்க நடக்கும். இந்த வெளியே வந்துருவார் பெருமாள், வெளியே வந்துருவார். அங்க ஒரு அற்புதமான ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. பக்கத்துல ஒரு கடற்கரை. போய் தீர்த்தமாடிட்டு ஒரு நீர்நிலை இருக்கின்றது. தீர்த்தமாடிட்டு பெருமாள் வருவார், உற்சவமூர்த்தியாக வருவார். அற்புதமாக ஒரு பெரிய தாம்பாலத்துல இஸ்லாத்து பெருமக்கள் அவர்களுடைய குருமாரோடு வந்து அற்புதமாக இன்னைக்கும் அந்த பெருமாளுக்கு அந்த பெரிய தாம்பூலத்திலே அங்கே சில காணிக்கை சம்பாவனையாக இந்த பெருமாளுக்கு சம்பாவனையாக, அதாவது அவளுடைய அதெல்லாம் சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு சம்பாவனை பெருமாளுக்கு. ஆக மிக அற்புதமாக பட்டு வஸ்திரம், 5 விதமான பழங்கள், அதுக்கு மேலே பெருமாளுக்கு சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு தாம்பாலத்தில் வச்சு அத்துணை பேரும் வரிசையாக அணிவகுத்து கொண்டு இந்த பெருமாளுக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உற்சவமூர்த்திக்கு கொடுக்கறதுங்கிறது வழக்கமாக விளங்குகிறது. பெருமாள் இந்த மரியாதையை ஏற்றுட்டு இது காலையில நடக்குதுன்னு வச்சுப்போமே, காலையில மகளிர நடக்குதுன்னு வச்சுப்போமே, பெருமாள் பதில் மரியாதை பண்றார். பெருமாள் பதில் மரியாதை திரும்பி வருவார். பெருமாள் வந்துட்டு அந்த பள்ளிவாசல் முன்னாடி போய் நிற்பார். பள்ளிவாசல் அங்க இருக்கக்கூடிய ஆதிமார்கள், இந்த குருமார்கள் எல்லாம் வருவாங்க. வந்து பெருமாளுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வார். மிக அற்புதமாக அவர் என்ன தர்றாருன்னா நாட்டு சக்கரை கொடுக்கணும், இந்த ஊதுவத்திகள், சாம்பிராணி வகைகள் இதெல்லாம் கொடுத்து அற்புதமாக பள்ளிவாசல்ல சேர்க்கக்கூடிய தான் அணிந்திருந்த மாலை எல்லாம் அந்த மாலையை அற்புதமாக கொடுக்குறார். அதை அழகா எடுத்துட்டு போய் அந்த பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அற்புதமாக அந்த வத்தி உடனே கொடுத்தார். உடனே எல்லாமே அந்த நாட்டு சக்கரை உடனே விநியோகம். இந்த நாட்டு சக்கரையை வாங்குறது எல்லாத்தையும் சேர்ந்து வாங்குறது ஒரு அற்புதமான ஒரு இணைப்பு காட்சியாக விளங்குகின்றது பெரியவர்கள் என்பதை சொல்லி, அதனால இந்த வைஷ்ணவ தர்மமும் சரி, இஸ்லாத்து தர்மமும் சரி அற்புதமாக ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், 6 விதமான கொள்கைகளால் இந்த வைஷ்ணவ தர்மம் இயங்குகின்றது. 6 விதமான கொள்கைகளால் பிடிமானத்தினாலும் நபிகள் நாயகத்தினுடைய வாய்மொழியினாலே இஸ்லாத்து தர்மமானது இயங்குகின்றது.
அவர்கள் 5 வேளை தொழுகை என்று சொன்னால் 6 கால பூஜை நம்முடைய கோவிலிலே நடக்கின்றது என்று சொன்னால் ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்பதுதான் ஆக திருமூலருடைய மூத்த மொழியாக விளங்குகின்ற காரணத்தினால் டிவி நாச்சியாரிடத்திலும் நாம் ரங்கமன்னாரை காணுகின்றோம், ரங்கமன்னாரிடத்திலும் நாம டிவி நாச்சியார் துருக்க நாச்சியாரை காணுகின்றோம் என்பதை சொல்லி இந்த இணைப்பு எப்பொழுதுமே காலம் காலமாக நிகழும், இதற்கு முடிவே கிடையாது என்பதை மட்டும் சொல்லி இந்த அளவிலே வைணவமும் இஸ்லாமும் என்ற தலைப்பிலே சில சிந்தனை துளிகளை சிந்திக்க நேர்ந்தமைக்கு குருவர்களையும் திருவர்களையும் பணிந்து வணங்கி வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களை அடியார் பெருமக்களுடைய திருப்பாத கமலங்களையும் பணிந்து வணங்கி வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே வேறு ஒரு நிகழ்விலே வேறு ஒரு தலைப்பிலே மீண்டும் சந்திப்போம், நல்ல கருத்துக்களை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். தொடர்ச்சியாக நம்முடைய சபையிலே நம்ம ஏற்கனவே சொன்னோம் 124 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த சபை ஆரம்பிச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய சைவத்தையும் தமிழையும் வளர்க்கக்கூடிய மிக பெரும் பழமையான சபைகளிலே முதன்மை சபையாக விளங்குவது இங்க விவானந்த வாரியார் கீழலிருந்து அத்துணை பேரும் இறைவனுடைய அருளினை அற்புதமாக வழங்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது தெரியும். அந்த வகையில் இது இங்கேதான் வள்ளலார் வாழ்ந்தார், இங்கேதான் அருணகிரிநாதர் வந்தார். இதெல்லாம் இங்க இந்த 7 இடம்லாம் வள்ளலார் வாழ்ந்தார்னு சொன்னா இந்த இடமெல்லாம் வந்து போன இடமா இருக்கும். இந்த பாம்பன் சுவாமிகள் ஜிஹெச்ல தான் அட்மிட்டாங்க. நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் இன்னைக்கும் பாம்பன் சுவாமிக்கு வார்டு இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், குரு பூஜை எல்லாம் நடக்குது. அப்படின்னு சொன்னா இந்த வழியாக தான் அவர் நடந்து போயிருக்கணும். ஆகையினாலே அப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இடமாக இது இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாக இருக்கு. அத்தகைய சபையிலே நம்முடைய 7/4/26 அதாவது 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 6:30 மணி அளவிலே முனைவர் சிவ உமையார் அவர்கள் பிரேமாவதி அவர்கள் அன்னை பராசக்தியின் அற்புத அற்புதங்களும் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இருக்கின்றார். அதற்கு மறுநாள் 9/4/2026 நம்முடைய சபையிலே முரளிகிருஷ்ணன் சுவாமி ராமானுஜதாசர் பரிபூர்ண ஸ்ரீ வைஷ்ணவர் அவர்கள் மகாபாரத தொடர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக 7/4/9 இந்த 2 தேதிகளையும் கவனத்திலே கொண்டு நாம மீண்டும் வேறு ஒரு தலைப்பிலே நாம சொல்றது தனி தலைப்புகளாக விளங்குகின்றன. வேறு ஏதாவது ஒரு தலைப்பிலே சிந்தித்து மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.